இந்த பஸ்ஸுக்காகலாம் சூமாப்பா நான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. பேசாமல் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஒரு ஃபோன் போட்டுற வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டு 1 மணி நேரமாக நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பாட்டுக்கு செவனேன்னு நிற்க அங்கே ஒரு அக்கா பேச்சு கொடுத்தாங்க. நல்லா தான் பேசுனாங்க. நீயும் என் கூட வாப்பா, தனியாக இருக்கிறதுனால தான் ஏற்ற மாட்டாங்க போலன்னு அந்த அக்கா சொன்னாங்க. சும்மா வாப்பா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், ஒருத்தர் ஏற்றலைன்னு சொன்னதை நம்பி நானும் அவங்க கூட ஆட்டோவில் ஏறிட்டேன். அந்த அண்ணா எங்கே போகணுன்னு கேட்டதும் அவங்க ஒரு ஸ்டாப் சொன்னாங்க. அங்கெல்லாம் போகாது, நீங்கள் மெயினில் இறங்கிருங்கன்னு சொன்னாங்க. அந்த அக்கா 200 ரூபாய் தர்றேன்னு சொல்லும்போது தான் அவங்ககிட்ட 3 மூட்டை இருக்கிறதே நான் கவனித்தேன். ஏம்மா, நீ 500 கொடுத்தாலும் எனக்கு வேணாம், அங்கே இன்றைக்கி சந்தை, ஆட்டோலாம் உள்ளே போகாது, பேசாமல் மெயினில் இறங்கி அங்கேருந்து வேறு ஆட்டோவில் மாறி போங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அக்கா என்னையை பார்த்தாங்க. நீ அடுத்த ஸ்டாப்பில் இறங்கியிருப்பா, நான் மட்டும்னா ஒரு ஆள் தானே, எப்படியாவது உள்ளே போய் இறக்கி விடுவாங்க, நீ இருக்கையில் அதான் மாட்டேன்றாங்க. அப்போ தான் புரிஞ்சுது அந்த அக்கா சந்தைக்கு காய்கறி ஏற்றிட்டு போகிறாங்கன்னு. ஆனாலும் ரொம்ப தான் சாமர்த்தியம் நினச்சிக்கிட்டு அடுத்த ஸ்டாப்பில் நாங்கள் இறங்கிட்டோம்.